பவழனிலும் பச்சை நீரம் மகள் திரும்பேந்தி பவழ நீரம் மகள் திருவிடலே அம்மா அம்மா மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருமணம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருமணம் மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் வடிவோ அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே அபிமானவன் கருணையின் முகம் கண்டே அபிமானவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பலனிடம் கண்டே நானிடம் நாரனும் விளையாட்டு அந்த நாயகன் பெயரில் திருப்பாட்டு அரிகரி கோவிந்தா கோவிந்தா அரிகரி கோவிந்தா கோவிந்தா நானிடம் நாரனும் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர் குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் கருள் தோட்டு ஆயர் குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கென்றும் கருள் தோட்டு மலர்களிலே பல்லியம் கண்டே திருமாலவன் வடிவம் அது கண்டே பெருக்கில் எந்த முருகே இந்த பரவசத்தில் உள்ளே உயிர் முருகே பக்தி பெருக்கில் இந்த முருகே அந்த பரவசத்தில் உள்ளே சக்தி எல்லாம் திறந்து சிவம் பெருக சக்தி எல்லாம் சிறந்து சிவம் பெருக கண்டதி உன்னை அடிப்படிக சக்தியெல்லாம் சிறந்து திருப்பெருக கண்டதி உன்னை அடிப்படிக மலர்களிலே பல்லியம் கண்டே திருமாலவன் வடிவோ அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே அபிமானவன் கருணை முகம் கண்டே திருமாலவன் வடிவோ முகம் கண்டே அருமையான ஒரு காலமுதலே அருமையமான இடத்திற்கு மீண்டும் அந்த அரியநாயகி அம்மன் அருளோடு அழியா நிலைக்கு வந்திருக்கும் ஒரு அற்புதமான காலம் பக்தியமாற்றல் நிறைந்த அருமையான ஆன்மீகம் பொருந்திய அருமையான நம்முடைய அழியா நிலை என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அரியநாயகி அம்மன் விழாவிலே அப்பேற்பட்ட அம்மனின் அருளாலே இந்த மக்கள் எல்லாம் எந்நாளும் சேமமாக வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொண்டு வாழ்விலே குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் ஆகையினாலே எழில்மேவும் அழியா நிலை கிராமத்திலே ஈசனே ஊசி முறையில் நின்று தவம் செய்த அரியநாயகி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்களும் எல்லோர்க்கும் ஆகும்
அழியாதிருவாருங்கள் அரிய நாயகி அம்மனை பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருள்வார் அழியாதிருவாருங்கள் அரிய நாயகி பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல பொருள்வார் அழியாதிருவாருங்கள் அரியனாயி அம்மனை பாடுங்கள் அம்மா பற்பாடு பணிதவர்க்கு பொன்னான வாழ்வளித்தார் அரியனாயி அம்மா அம்மா அரியனாயகி அம்மா அரியனாயகி அம்மா அம்மா பொற்காத மனிதவர்க்கு பொன்னான வாழ்வளிப்பார் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவாள் உள்ள தந்திடுவாள் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவாள் அல்லாதனை வாருங்கள் அரியனாயி அம்மனை பாடுங்கள் மாங்கல்யம் வாழ்வதில் பல பொருள்வார்கள் வாருங்கள் அம்மா அரியனாயகி அம்மா முத்தாய்ப்பாக அம்மனை கும்பிடணும் அம்மனுக்காக நடக்கக்கூடிய இந்த அருமையான விழாவிலே ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்கிற சுபதினம் அரியனாயகி அம்மன் மீது இந்த அருமையமான காலமுதலே அருளை தந்த எனது அன்பு தம்பி இந்த நாடகத்தின் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையிலே காசு என்னைக்கு வேணா சம்பாதிக்கலாம் ஆனா அன்பை சம்பாதிப்பதுதான் உலகத்துல ரொம்ப கடினம் அன்புக்கு உண்டோ அடைக்கும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலையிலிருந்து இது வரைக்கும் 20 போன் பண்ணிருக்கேன் அருமை தம்பி உண்மை 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 ஆமா என்ன செய்யும் தொழில என்னைக்கு தெய்வமா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதை போல முக்காத்துட்டு வாங்கினாலும் அந்த முத்தான தன்மையிலே எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா பேர் வாங்குற உலகத்துல ரொம்ப கஷ்டம் நல்ல கெட்ட பிள்ளைன்னு ஒரு நொடி பொழுது பேர் எடுத்துடலாம் ஆனா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதுக்கு நாள் செல்லும்டாங்க ஆமா அப்பேற்பட்ட தன்மையிலே இந்த அரியனாயகி அம்மன் மீது இந்த பாடலை பாடியதற்காக எனது அருமை தம்பி அருமையான வீட்டில் உபசரித்து அவர் சொல்வார்கள் ஒப்புடன் முகம் அடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூளை வார்த்தால் உண்பதை அமுதமாக விடாமல் ஆக முப்படப்படும் வாழ முகம் கடத்து இடவாராயின் கப்பி பச்சையோடு கடும்பச்சி ஆகும் தானே என்று சொல்லுவார்கள் தானத்தில் எத்தனையோ தானங்களை செய்தான் கர்ணன் ஆனா அத்தனை தானங்களை செய்தும் அவன் புண்ணியம் அடையவில்லை காரணம் அன்னதானம் செய்ய முடியாத காரணத்தினாலே அப்பேற்பட்ட நாடக கலைஞர்களுக்கு அருமையான உபசரிப்பு அளித்து தன்னுடைய வீட்டிலே எங்களையெல்லாம் அழைத்து சென்று அந்த மீன் என்ன என்ன அந்த முட்டை என்ன என்ன அந்த கோழி என்ன என்ன எல்லாம் எண்ணெயில ஓட்டது அப்படின்னு எண்ணெயில ஓட்ட எண்ணெயில ஓடாம பக்கத்துல அழைக்க முடியும் அந்த மாதிரி சமைக்கிற ஒருவர் மாதிரி பரிமாறக்கூடிய பக்குவம் அந்த இடத்துல அருமை தங்கைமார்கள் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து எல்லாரும் குழந்தையை போல அந்த உபசரித்த பாங்கு அதுதான் நீடோடி வாழ்க நல்ல சமையண்டி சாப்பாடு காட்டிலும் சிறந்த சாப்பாடு எதுவும் இல்லைன்னா அந்த சாப்பாட்டை விஜயது அன்பு தம்பியுடைய வீட்டிலே அப்பேற்பட்ட முகநக நட்பது நட்பு அல்ல நெஞ்சத்தை அகநக நட்பதுதான் நட்பு என்று சொல்லுவான் வள்ளுவன் அப்பேற்பட்ட உலகத்தில் எத்தனை தானங்கள் இருந்தாலும் அந்த அன்னதானம் என்பதை சிறந்த தன்மையில இந்த அழியா நிலையில மீண்டும் ஒரு முறைக்கு ஏன்னா 10 நாளா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன் உண்மை உண்மை அந்த மாதிரி நான் சைவம்
நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன். சரி. இருந்தாலும் தம்பிக்காக குழம்பு மாத்திரம் ஊத்திக்கிட்டேன். அந்த மாதிரி அவர் உபசரித்த அந்த பாங்கு அருமையான. இந்த ஜோக்கு நல்லா இருக்குண்ணே. இல்ல நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணே. திடீர்னு ஏதாவது வர்றத சொல்லிருந்தா. ஆமா, அப்ப வராட்டி அப்ப அப்பை காட்டுக்கு வராது. ஆக வர நேரம் சொன்னாத்தே அதுதான் பேச்சுக்கலை என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அருமையை தம்பி தங்கராஜ் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் தன்மையிலே என் அருமை தம்பிக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மற்ற ஊர்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய உயிரின் மேலான அன்பு ரசிக கண்மணிகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வருக வருக என்ற அழியாநிலை மக்களின் கிராமத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கின்றார்கள். ஏன்னா ஒரு முறை சொல்ல முடியாது. ஒரு முறை சொன்னா ஒரு ஊர் விட்டு போகும். எல்லா ஊர்ல இருந்து வந்திருப்பான்னு சொல்லிட்டோம்னா மனசு சந்தோஷமா இருக்கிறோம் அவங்களுக்கு. அப்ப நம்ம ஊரை சொல்லலையே ரவிச்சந்திரன் சங்கடப்பட்டு விடக் கூடாது இல்லையா? ஆகையினால் அப்பேர் தெய்வமே இறங்கி வந்த மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் பிறகு என்று ஒரு நாள் தர்மமே வெல்லும் என்று. அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்துல நல்ல மனுஷர் எத்தனை பேர் இருந்தாங்க. நல்ல மனிதர் எத்தனை பேர் இருந்தாலும் அதே அஸ்தினாபுரத்துல தான் சகுனியும் இருந்தா. சகுனி தான் பல வேலையை பார்த்தங்க. அந்த மாதிரி எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க முடியாது இல்லையா? ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாழாகி விடுகிறது. கோவில் இல்லாத ஊர்ல குடியே இருக்காத. அப்பேற்பட்ட கோவில் இல்ல ஊரிலேதான் லட்சுமி கடாட்சம் நிறைந்து வழியுமா. அதே போல குறிப்பாக நம்முடைய ஆளவு அதே போல நம்முடைய அழியானையிலே எங்கு பார்த்தால் லட்சுமி கடாட்சமாக அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்துடைய தன்மை இந்த இடத்துல தெரிகின்றது. ஆக குரு பகவானின் பார்வை இந்த அருமையான புது கலையரங்கத்திலே நிறைந்திருக்கிறது. ஏன்னா சில கலையரங்கத்தில் அந்த அமைப்பு கிடைக்காது. ஆனா நான் வந்து பார்க்கும் போது அப்பேற்பட்ட 70mm மாதிரி அதோட சினிமாஸ்கோப்புல மிஞ்சக்கூடிய அளவுக்கு அப்ப கீத்துக்குட்டையில் ஆடணும். அப்பேற்பட்ட அருமையான கலையரங்கத்தை அமைத்திருக்கின்றார்கள். ஆக குரு பகவானின் பார்வை ஓங்கி இருக்கிற இந்த இடத்துல. ஏன்னா குரு பார்த்தால் அடிக்கடி குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். குரு 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 குருன்னு குரு பார்த்தாருன்னா கோடி நன்மை வகிக்கும்டா. அதே போல இந்த மக்கள் எல்லாம் அந்த குரு பகவானின் பார்வையோடு என்னாலும் தீர்க்கதரிசியாக வாழக்கூடிய இந்த தருணத்திலே எப்படி அந்த கருணை பார்த்து மகாவிஷ்ணு சொன்னாரோ கண்ணனாக வந்து அந்த அருமையான மைந்தன். நீ பாதி நான் பாதி கண்ணன் அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணானே இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீயே வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவள் வருத்தடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை மகனில்லை தம்பிக்கோர் அண்ணனில்லை ஊர்பணியிலே பள்ளி கொண்டேரா பள்ளி கொண்டேரா உள்ளத்தில் நல்ல உள்ளவோ உறந்தார் என்பது வல்லவள் மகிழ்ந்தார்
இடம் தேடி மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்மா செங்கோட்டு கடத்தீர்த்து சேராத இடம் சேர்ந்து மஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்மா வஞ்சகன் கண்ணனடா கர்மா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் உள்ள உள்ளது வல்லவன் வகிப்பதா கர்மா அறுபது எதிர்கொள்ளடா கர்மா 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 என்று மகாபாரதத்திலே கண்ணன் இல்லை என்றால் அந்த கதையினுடைய கருவே அமைந்திருக்காது. ஆக மண்ணால் வளர்ந்தது மகாபாரதம், தென்னாலே உருவெடுத்தது ராமாயணம். அந்த முறையிலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிரியிலா உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தந்து துய்யனின் பாதத்தில் அன்பும் உறவி பெரிய தொண்டருடைய கூட்ட கண்டாய் அலையாளி அறிவியலும் ஆகியனது தங்கையே ஆதிகடபூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபானி அருள்வாயினே அன்னை அரிய நாயகி அம்மா என்று எல்லாமே அவள்தான் காட்சி. அறந்தாங்கிலே வீரமா காளியம்மனாக, காரைக்குடியிலே கொப்புடைய நாயகி அம்மனாக, மேல்மருவத்தூரிலே ஆதி பராசக்தியாக, திண்டுக்கல்லிலே காஞ்சியிலே காமாட்சியாக, திண்டுக்கல்லிலே கோட்டை முத்து மாரியம்மனாக, என்னாலும் கொல்லங்குடியிலே வெட்டுடையா காளியம்மனாக, சாக்கோட்டையிலே உய்யவந்த அம்மனாக, அதே போல அழியா நிலையிலே அரிய நாயகி அம்மனாக, அப்பேற்பட்ட ஆத்தாலே எங்கள் அந்த அரியநாயகி அம்மனை நெஞ்சில் பூத்தாலே மாதளம்மன் நிறத்தாலே இந்த புவியடங்கும் காத்தாலே வணங்கக்கூடிய அருமையான காலவதிலே வணங்கினால் நம் எல்லோருக்கும் தனம் தருவாள், கல்வி தருவாள், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருவாள், தெய்வ வடிவம் தருவாள். அன்பர் என்பவர்க்கே அந்த அரியநாயகி பாதமே நமக்கெல்லாம் துணையாக அருள் துணையாக வர வேண்டும் என்ற நன்மையிலே வந்திருக்கும் ஒரு அருமையான ஒரு காலம். இந்த ரீதியிலே அம்மா அம்மா அம்மான்னு அடிக்கடி அம்மாவை கூப்பிடுறோம். ஏன்னா அன்பா என்பவள் துன்பத்தை தாங்கக்கூடிய தன்மையை பெற்றவள். ஆனால் என்னாலும் அப்பா 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 இப்பதான சிரமமா இருக்கு அப்படின்னு இன்பத்தை தருபவன் அந்த தந்தை. உதாரணமாக காலில் ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா எடுத்தோம்னா அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல முள்ளை எடுத்துட்டோம்னா தேவையான சிகிச்சை அளித்து விட்டோம் என்றால் அப்பானா இப்பதான சுகமா இருக்கு. அப்ப சுகத்தை தருபவன் தகப்பன் அல்லவா. அதே போல அம்பால எப்ப நினைக்கிற ஆண்டவனை ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருக்கான், எதிர்த்தாப்புல ஒரு வாகனம் வந்து மோதிடுது. மோதினவனு என்ன சொல்றான், ஆண்டவா கடவுளே காப்பாத்து. ஐயோன்னு யாரும் சொல்ல மாட்டேன், ஐயோன்னு சொல்றது போறதுக்காக சொல்லுவேன். ஆனால் அப்பதான் ஆண்டவனை நினைக்கிறோம், ஆண்டவா காப்பாத்து. அதே போல அப்ப கழகத்துக்கு வழி வந்துருச்சா இல்லையா? அப்ப வள்ளியை கொண்டு போய் சேர்த்தரணும். திருத்தணிகையில கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அப்ப அதுக்காக இப்ப நான் வந்திருக்கேன். அந்த ரீதியில் இவள் வந்திருக்கின்றாள் என்றார். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயே, துளி வந்தே நீ போய் தூது சொல்ல மாட்ட. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ, துளி வந்தே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இருக்க
ஓடவிட்டு போனாலே ஓடும் விட்டு போனாலே ஊரைக்கு வாங்கையிலே வாங்கையிலே நான் உள்ளோக்கி வாங்கையிலே யோசையில் போதாதே நான் ஓடி போய் சொல்லியே நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கு சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லு கலந்திரனே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ
இருப்பதனாலே இந்த ரீதியில காலம் அறிந்து நேரம் அறிந்து இந்த இடத்திலே குறிப்பான விஷயம் அறிந்து வந்திருக்கின்றால் குலமகனாக அப்பேற்பட்ட குலமகளாக வாடாத மலரெடுத்து ஓயாத உடை நினைந்து சூடாத நாள் ஏது சுடனுக்கு வடிவேலா அப்படின்னு வடிவேலன் கை கரத்திலே கஷ்டப்படும் வெற்றி வேணும் போலே கண்ணீர் துளி போல் அவன் கண்ணி காக்க கலங்கினுக்கும் கண்ணீர் துளி போல் பாரு மணி பட்டு 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 பாருங்க பாரு
தபேலாங்கிறது இப்பதான் காமிச்சிருக்கேன். அம்மா இப்பதான் தெரியும். அங்க பாடுற விதமா பாடினா கரைப்பார் கரைத்தால் கண்டேன் கண்ணான கண்டம்மா கண்ணம்மா காதல் என்ன கவிதை சொல்லடி ஒரு பிள்ளை கவி கண்ணம்மா காதல் என்ன கவிதை சொல்லடி என்னை விட்டு ஓடி போக முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு இன்னுயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? நம்முடைய பொருளை வச்சு மறைய துறந்து மக்கள் மயில் வந்து நீராடட்டும் காத்திருந்து காத்திருந்து
போய் இந்த உலகிற்கு எவன்தான் அந்தரம் இருந்து தேவன் குத்துவி முழங்கவரும் தரத்து குத்துக்கிறார் உதவி முழங்கவர் இந்திரதோழன் குயங்கள் கந்தசாமிக்கு தகுந்தே எங்கள் கந்தசாமிக்கு தகுந்தார் இருந்தாலும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்தே வருகிறான் மனுபேரன் மங்கைக்கு காவலாளியாக சூர்யா என்ற சக்திமான் புத்திமான் புத்திமான் அவரோட பக்திமானை சந்தித்து Super star. அவருடைய அறிவு திறன் என்ன என்பதை அறிந்து இந்த இடத்தில் அவனை சிந்தித்தால்தான் குமரிகளை பார்க்கலாம் போல இருக்கின்றது. ஆக